ஹாய் ஆல், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பாருங்க, அருமையான வசனம். மனிதர்களுக்கு அவர்கள் செய்கிற காரியம் எல்லாம் கரெக்டாய் தோன்றும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம செய்கிற காரியம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது கரெக்டாக இருக்கா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதை காண்கிறார், அது கரெக்டாக இல்லையா, ஆண்டவருடைய பார்வைக்கு தான் அது கரெக்டாக இல்லையான்ட்டு தெரியும். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நடக்க வேண்டிய பாதைகள், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? கர்த்தர் இதை விரும்புவாரா? கர்த்தர் இந்த வழியில போன ஆண்டவருக்கு விரும்புவாரா? இந்த காரியத்தை செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதுக்காண்டி ஒரு காரியமும் நம்மளுடைய பார்வையில் அது எப்படியாய் தோன்றும், அது செம்மையாய் தோன்றும், அது கரெக்டாக இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் செய்கிற காரியம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது கரெக்டாக இருக்கான்னு நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதான் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு, அவனுடைய பார்வைக்கு அது செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி நடப்போம், அவருக்கு பிரியமாய் நடப்போம், அவருடைய பார்வையில் செம்மையான காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.